அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். இன்று நாம் வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற பாடத்தில் தொகுதி 2 மற்றும் 3 இதில் அலகு 7, 8 என்ற தலைப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். 7 என்ற அலகில் நாம் படிக்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் லைஃப் லாங் லேர்னிங் இன்டர்வென்ஷன்ஸ் அட் குளோபல். 8வது அலகில் லீவ் லேர்ன் ஃபேசிட்ஸ் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங். அதாவது அன்பார்ந்த மாணவர்களே, முந்தைய பாடங்களில் நாம் வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற பாடத்தில் அதனுடைய கருத்துமை, காலப்போக்கில் தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, சமுதாய மாற்றங்களுக்கு ஏற்ப வாழ்நாள் நீடித்த கல்வியானது கற்றல் என்று மாறுகிறது. மேலும் வாழ்நாள் அகன்ற கற்றல் என்று அடுத்த பரிமாண வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பதை இது போன்ற தலைப்புகளில் நீங்கள் பாடங்களை படித்து புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வாழ்நாள் நீடித்த கல்வி, இது வாழ்நாள் நீடித்த கல்வியானது முறை சார்ந்த மற்றும் முறைசாரா, முறையில்லாத கற்றல் வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இது அனைவரும் அறிந்ததே. இது எந்த ஒரு செயலும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, நீண்ட நாள்கள் இந்த செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பரிணாம வளர்ச்சி மேலும் அதிகரிக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியானது வாழ்நாள் அகன்ற கற்றல் ஆக மாறுகிறது. அதனுடைய பரிணாம வளர்ச்சி வாழ்நாள் அகன்ற கற்றலாக பரிணாம வளர்ச்சியை அது மாற்றம் பெறுகிறது. இதில் நாம் எதேச்சியான கற்றல், தற்செயலான கற்றல் என்றும் நாம சொல்கிறோம். அதாவது எதேச்சியான கற்றல் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதாவது கல்வி என்பது ஒருவன் பிறப்பு முதல் மரணம் வரை அவனுடைய கற்றல் நிகழ்வானது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல் சாக்ரட்டிஸ் மரணம் அடையும் தருவாயில் கூட ஒரு புதிய செய்தியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். புதிய வயலினை வாசிக்கக்கூடிய நிலையை அவர் பெறுகிறார். அப்ப அவரிடம் கேட்கும் பொழுது அவர் ஏதோ ஒன்றை இறக்கும் தருவாயிலும் கற்றுக்கொள்ளும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வாழ்நாள் அகன்ற கற்றல் என்பது ஒரு செயலை நாம் அதாவது அகன்ற நிலையில் பார்ப்பது, அதாவது அதனுடைய டீப்பாக பார்ப்பது. அது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அதை பற்றிய அறிவு நமக்கு விசாலம் அடைகிறது, விரிவடைகிறது. ஆதலால் நம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியானது எதேச்சையான முறையிலும் நடக்கிறது, தற்செயலாகவும் நடக்கிறது. எதேச்சையான கற்றல் என்று பார்த்தால், நீங்கள் உளவியல் ரீதியாக நாம் அன்றாட வாழ்விலே நமக்கு தெரியும். எலியை நாம பொறி வைத்து பிடிப்போம். எலியுடைய குணநலன்கள் அது சாதாரணமாக இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், எலியானது மர அலமாரிகள், மர பீரோ இவற்றையெல்லாம் பொறித்து ஓட்டை போட்டுவிடும். அப்படிப்பட்ட திறனுடைய அந்த எலியானது அது பொறிக்குள் மாட்டிக்கொள்ளும் போது பதற்றமான நிலையை அடைகிறது. அப்பொழுது அங்க எதேச்சியான ஒரு தற்செயலான கற்றல் நடைபெறவில்லை. அது பதற்றமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கற்றல் நிகழ்வானது நடைபெறவில்லை. இதே சைக்காலஜியில அதாவது உளவியல்ல ஸ்கின்னர், பாவ்லோ போன்ற அறிஞர்கள்லாம் நிறைய பரிசோதனைகள் செய்திருக்கிறார்கள். அப்ப ஒரு நாய்க்கு அவர் ஒரு 12 மணிக்கு உணவை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அது தொடர்ந்து உணவை அந்த சரியான நேரத்தில், அந்த சரியான மணித்துளியில் உணவு வழங்கும் பொழுது அதை அறியாமலேயே அந்த எதேச்சையான கற்றல் நிகழ்வானது அங்கு நடைபெறுகிறது. அந்த 12 மணியோ 1 மணியோ அது ஆகும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அந்த நாயானது கரெக்டா அதனுடைய மூளையில் அது அந்த உணவை எதிர்பார்த்து இருக்கிறது. அதுபோல கற்றல் நிகழ்வானது வெறும் 6 அறிவுடைய மனிதர்கிட்ட மட்டும் இல்லாமல் 5 அறிவுடைய விலங்குகளுக்கும் பயிற்சி கொடுக்கும் பொழுது இந்த கற்றல் நிகழ்வானது நடைபெறுகிறது. ஆகவே இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பில் என்னன்னா, உலகளாவிய, அதாவது 7வது அலகில் உலகளாவிய அளவில் எடுக்கப்பட்ட
பல்வேறு முயற்சிகள் வந்து மனித குல சமுதாயத்தை வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு அது வந்து துணையா இருக்கிறது, எந்த அளவுக்கு அதை வந்து மேம்படுத்துகிறது, எந்த அளவிற்கு அதை வளர்ச்சி பெற வளர்ச்சி பெறும் நிலையை அடைகிறது என்பதை பார்த்தோம் என்றால், இதில் முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது அந்த ஐக்கிய நாடு சபை என்பது இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று பார்த்தால் 2015 193 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 8 அசோசியேட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் இருப்பார்கள். இதில் என்னவென்றால் இதனுடைய முக்கிய நோக்கம் என்பது வறுமையை போக்க வேண்டும். அதாவது மக்களிடையே அனைத்து உலகத்திலும் இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இரண்டாவதாக அதனுடைய அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி என்ற நிலையை அடைகிறது. அதாவது வறுமை மற்றும் பசியை ஒழித்தல். இரண்டாவது, அதாவது ஆண் பெண் அந்த சமன்பாடு, ஆண் பெண் பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது. பாலின சமத்துவத்தை இது வந்து ஊக்குவிக்கிறது. இது வந்து இரண்டாவது நோக்கமாக இந்த ஐக்கிய நாடு சபையுடைய நோக்கமாக அமைகிறது. இது எல்லாமே என்னன்னா இந்த உலக மக்கள் மனித நேயத்துடையும் மனித சமநிலை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலையாய நோக்கம். இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஐக்கிய நாடு சபையுடைய நிறைய நோக்கங்கள் இருக்கு, தலையாய நோக்கங்கள் இருக்கிறது. இந்த ஐக்கிய நாடு சபை பார்த்தீர்கள் என்றால் 1946 நவம்பர் 4 வந்து யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஐக்கிய நாடு கல்வி அறிவியல் பண்பாட்டு வளர்ச்சி கழகம் என்ற ஒரு அமைப்பையும் இது உருவாக்குது. இந்த ஐக்கிய நாடு சபையை பார்த்தீர்கள் என்றால் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. ஒரு பிரிவை மட்டும் அது நோக்கமாக கொள்ளவில்லை, நிறைய பிரிவுகள். உதாரணமாக நீங்கள் பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் பல்வேறு துறைகள் இருக்கிறது. தமிழ் துறை, ஆங்கிலத்துறை, கணிதத்துறை, வேதியியல் துறை, தாவரவியல் துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்கிறது. அது போலவே இந்த ஐக்கிய நாடு சபையில் பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையும் உதாரணமாக இப்ப பாலின சமத்துவத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கே ஒரு துறை இருக்கிறது. அதே மாதிரி குழந்தைகள் உரிமை பெற வேண்டும், குழந்தைகளுக்கு சரியான அதில் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு வளர்ச்சி கழகம். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய நோக்கங்களை கொண்டிருக்கிறது. என்னென்ன நோக்கங்கள் கொண்டு இருக்கிறது என்று பார்த்தீர்கள்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கக்கூடியது, அனைவருக்கும் கல்வி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி, இதையெல்லாம் இதுவும் வலியுறுத்துகிறது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஐக்கிய நாடுகளுடைய இந்த சபை வந்து என்ன இறுதியா அது வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குது. அதாவது 1996 ஒரு அறிக்கையை அது வந்து கொடுக்கிறது. என்ன அறிக்கைன்னா டிலோர் அறிக்கைன்னு சொல்லி அந்த அறிக்கையுடைய தலைப்பானது வாழ்நாள் நீண்ட கல்விங்கிற அறிக்கையை கொடுக்குது. அதுல என்ன மாற்றம் பெறுது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி என்பது வாழ்நாள் கற்றலாக அடுத்த நிலைக்கு செல்கிறது. அதாவது நீண்ட கல்வின்னு சொல்வதை விட வாழ்நாள் நீண்ட கற்றல், அதாவது கற்றுக்கொள்வது. நாம வந்து அறிவு சமுதாயம், இந்த அறிவு சார்ந்த சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் இவற்றை முக்கிய காரணங்களாக கொண்டு இந்த மாற்றத்தை இது கொடுக்கிறது. அதாவது அறிவு சார்ந்த சமுதாயமாகவும் பொருளாதாரத்தை மாற்றமாகவும் கொண்டு இருப்பதால் இது என்ன சொல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் நீண்ட கல்விங்கிறத வாழ்நாள் நீண்ட கற்றல் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கிறது. கல்வி என்பதற்கும் கற்றல் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இதனுடைய நோக்கங்கள் இன்னும் சொல்ல போனால் இதனுடைய நோக்கங்கள், தலையாய நோக்கங்கள் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தால் அனைவருக்கும் தரமான கல்வி, அதாவது அனைவருக்கும் கல்வி என்று சொல்கிறோம். அந்த அனைவருக்கும் கல்வி எஜுகேஷன் ஃபார் ஆல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உதாரணமாக மதிய உணவு என்பது அடுத்த கட்ட நிலை அடையும் போது அதனுடைய பரிணாம வளர்ச்சி சத்து உணவாக மாறியது. அதே போல்
ஆரம்பத்தில் வந்து புதிய கல்வியுடைய கொள்கையாக இருந்தது வந்து அனைவருக்கும் கல்வி. இப்பொழுது இருக்க புதிய கல்வி 2020ல வந்து அனைவருக்கும் தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன் இத வந்து கொடுக்க வேண்டும். அதேபோல் வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பதை இது வந்து மிகவும் முக்கியமாக வலியுறுத்துகிறது. நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் அறிவையும், கொள்கையையும் திரட்டுதல். வளர்ந்து வரும் சமூக மற்றும் நெறிமுறை சவால்களை எதிர்கொள்வது. மேலும் வந்து என்னன்னா, அந்த கலாச்சார பன்முகத்தன்மை, கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடல், இவையெல்லாம் இது வந்து கலாச்சாரத்தை வளர்ப்பது, இதையெல்லாம் இது வந்து முக்கியமாக இது வந்து சொல்கிறது. மேலும் தகவல் மற்றும் தொடர்பாடல் உள்ளடக்கிய அறிவு சங்கங்களை, அதாவது சங்கங்கள்ங்கிறது அசோசியேஷனை உருவாக்க வேண்டும் என்று இது சொல்கிறது. அதாவது 5 நோக்கங்களாக சொல்கிறது. இந்த யுனெஸ்கோ என்ற அமைப்பானது 5 நோக்கங்களை சொல்கிறது. என்னென்ன நோக்கம் என்று பார்த்தீர்கள் என்றால், அனைவருக்கும் தரமான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வி, நிலையான வளர்ச்சியான அறிவியல் அறிவையும் கொள்கையையும் திரட்டுதல், வளர்ந்து வரும் சமூக மற்றும் நெறிமுறை சவால்களை எதிர்கொள்வது, கலாச்சார பன்முகத்தன்மை, கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடல் மற்றும் அமைதி கலாச்சாரத்தை வளர்ப்பது, தகவல் மற்றும் தொடர்பாடல் மூலம் உள்ளடக்கிய அறிவு சங்கங்களை உருவாக்குதல். இதெல்லாம் இந்த யுனைடெட் நேஷனுடைய, அதாவது யுனெஸ்கோவுடைய முக்கிய நோக்கங்களாக இருக்கிறது. மேலும் அடுத்தது, அதாவது இதை பற்றி கல்வியாளர்கள் நிறைய சொல்கிறார்கள். கல்வியாளர்கள் என்னென்ன சொல்கிறார்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுல வந்து வாகஸ் என்ற கல்வியாளர் 2017ஆம் ஆண்டு அந்த வாழ்நாள் கல்வியை பத்தி ஒரு 4 அம்சங்களை வந்து சொல்கிறார். முக்கிய அம்சங்களாக சொல்கிறார். அதுல என்னென்ன அம்சங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், 1 பொருளாதார மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள். 2வது சமூக சமநீதி, சமூக நல்லிணக்கம் மற்றும் ஆரோக்கியமான ஜனநாயகம். 3வது சுய மேம்பாடு, சுய தேவை பூர்த்தி அடைதல். 4வது பண்பாட்டு வளர்ச்சி. யார் சொல்றாரு? வாகஸ் என்ற கல்வியாளர் 2017ஆம் ஆண்டு இந்த 4 முக்கிய அம்சங்களை சொல்கிறார். சரி, பொருளாதார மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள். என்ன பொருளாதார மேம்பாடு? பொருளாதார மேம்பாடு அதாவது ஒரு மனிதனை பொறுத்தவரையிலும், ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் கல்வியானது பொருளாதாரத்தை மேம்பாடு அடையக்கூடிய நிலையை நாம் எட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்விக்கு சிறப்பு. கல்வி பெற்றதனால் பயன் என்று சொல்லுவோம். அப்ப கல்விதான் ஒரு நிலையான பொருளாதாரத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தும். இத வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது இந்த பொருளாதார மேம்பாடை பொறுத்தவரையிலும் கல்விதான் ஒரு நிலையான பொருளாதார மேம்பாடை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார்கள். இதுல ஒரு சின்ன கதை மூலமா கூட இதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருக்கிறார். நன்றாக படிக்கக்கூடிய மகன். 2வது இளைய மகன் வந்து ஓரளவு படிக்கக்கூடிய மகன். அவனுக்கு படிப்பில் ஆர்வமோ ஈடுபாடோ கிடையாது. அதனால் கொஞ்சம் நாட்கள் செல்கிறது. அந்த விவசாயி, அவருக்கு வயதாகிறது. அவரால் வயலில் பாடுபட முடியவில்லை. அப்பொழுது அந்த பெரிய மூத்த மகன் கொஞ்சம் வளர்ந்து விடுகிறார். அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு அந்த விவசாயி வந்து அவர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது மூத்த மகன், நான் மேற்கொண்டு பொறியியல் பட்டத்தை படிக்க இருக்கிறேன் என்று சொல்கிறார். இளைய மகன், எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, ஆதலால் நான் வியாபாரம் செய்ய இருக்கிறேன் என்று சொல்கிறார். விவசாயி என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய நிலத்தை விற்று 2 மகன்களுக்கும் பாதி பாதியாக அந்த பணத்தை பிரித்து கொடுக்கிறார். மூத்த மகன் அந்த பணத்தை கொண்டு மேற்கொண்டு பொறியியல் கல்வியை படித்துவிட்டு நல்ல ஒரு வேலைக்கு செல்கிறார். நல்ல இடத்தில் பணியில் அமர்கிறார். இளைய மகன் அதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செய்வதில் அவருக்கு கைதேர்ந்த நிலை வரவில்லை. ஆகவே அவருக்கு வியாபாரத்தில் நிறைய நட்டங்கள் ஏற்படுகிறது.
நட்டம் என்றால் நஷ்டம், லாபம் நஷ்டம் என்ற இரு நிலைகள் இருக்கிறது. அதில் அவருக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படுகிறது, இடர்பாடுகள் ஏற்படுகிறது. அதனால் அவர் வறுமை கோட்டிற்கு வர ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது கல்வி பெற்றவன் அதனால் ஒரு பணியில் அமர்ந்து அதைவிட நன்கு அவன் பொருளீட்ட முடிகிறது. அப்ப அந்த பொருளானது அவனை நிலைத்த இடத்தில் பொருளாதாரத்தில் அவனை வைத்திருக்கிறது. ஒரு கல்வி இல்லாத இன்னொரு பையன் ஒரு சரியான முறையில் வியாபாரம் செய்ய இயலாமல் அவருக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது, வறுமை கோட்டுக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே திருவள்ளுவர் அதைதான் சொல்கிறார். அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதேதான் கல்வி நிலையானது, கல்வி பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் சான்றோர்கள். ஆகவே இந்த வாகஸ் என்ற கல்வியாளரும் என்ன சொல்கிறார், முதல் முக்கிய அம்சமாக என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கும் சரி ஒரு சமுதாயத்திற்கும் சரி இந்த உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களுக்கும் எது முக்கியம் என்றால் பொருளாதார மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள். அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் எல்லா ஒரு மனிதரும் எல்லோரும் அதை தான் விரும்புவார்கள். ஆகவே நாம் இந்த பொருளாதார மேம்பாடை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய உறுதுணையாக இருப்பது எது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழ்நாள் நீண்ட கற்றல். எந்த ஒரு மனிதனும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் ஏற்கனவே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கற்றல் நிகழ்வானது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விலங்குகளிடத்திலும் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நிறைய நாடுகள்ல வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள், அதாவது நாய் பூனை போன்ற விலங்குகள் எல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்து அது மனிதனுக்கு உதவக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிட்டது. இப்ப நாயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஜமானுக்கு நிறைய நிலைகளை உதவி செய்யக்கூடிய நிலையில பயிற்சி கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் வலைதளங்கள்ல பார்க்கிறோம். ஆகவே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கல்வியானது பிறப்பு முதல் மரணம் வரை நாம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆகவேதான் அவர் இதை ஒரு மனிதனோ ஒரு சமுதாயமோ பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்நாள் நீண்ட கற்றலானது ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன சொல்ல வருகிறார் என்றால், வெறும் பொருளாதார மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இந்த நாடு அமைதியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அமைதியான மனநிலையோடு அமைதியான உறக்கத்தையும் அமைதியான சூழலையும் தான் எந்த ஒரு மனிதனும் விரும்புவான். ஆகவே இந்த சமநீதி என்பது மனிதனுக்கும் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சமநீதி கொடுத்த காலங்கள் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க இளம் வகுப்புகள்ல தொடக்க பள்ளி பருவத்துல படித்திருப்பீர்கள். தமிழ்ல வரலாறு போன்ற பாடங்கள் எல்லாம் நிறைய படித்திருப்பீர்கள். நம்ம நாட்டில் குறுநில மன்னர்கள் நிறைய ஆட்சி செய்தார்கள். கடையேழு வள்ளல்கள்லாம் ஆட்சி செய்தார்கள். கடையேழு வள்ளல்கள்ல பாத்தீங்கன்னா முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தான். அதாவது முல்லை கொடியானது பறந்து செல்கிறது. அதை பார்த்த ஒரு மன்னன் என்ன நினைக்கிறான்னா, இந்த முல்லை கொடியானது படர்வதற்கு கூட இடம் இல்லையே என்று மனதில் இரக்கம் கொண்டு அதற்காக அவன் சென்ற தேரையே அதற்கு வழியாக விடுகிறான். அந்த மாதிரி எல்லாம் தான தர்மங்களோடு நீதி நெறிகளோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்த சமுதாயமாக நம்மளுடைய சமுதாயம் இருந்தது. இப்ப சமநீதி அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நீங்க மனுநீதி சோழன் என்ற ஒரு மன்னனை பற்றி படித்திருப்பீர்கள். சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆண்டார்கள். அதுல மனுநீதி சோழன் என்ற ஒரு சோழனை நீங்க படித்திருப்பீர்கள். அந்த மனுநீதி சோழன் என்னன்னா நல்ல ஒரு ஆட்சி செய்கிறாரு. அவருடைய காலம் நல்ல பொற்காலமாக வயல்கள் எல்லாம் நல்ல செழித்து வளர்கிறது. மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அந்த மன்னன் என்ன செய்தார் என்றால், அவருடைய அரண்மனையில் பெரிய மைதானத்தில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்திருந்தார். அந்த மணி எதற்காக கட்டி வைத்திருந்தார் என்று பார்த்தீர்களானால், அந்த மணி யார் ஒருவருக்கு துன்பம் நேருகிறதோ, யார் ஒருவருக்கு வறுமை ஏற்படுகிறதோ, யார் ஒருவருக்கு இன்னல் ஏற்படுகிறதோ அவர் அந்த மணியை அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று மன்னன் அறிவிக்கிறான்.
இது இப்படியே நாட்கள் செல்கின்றன. ஒருவர் கூட அந்த மணியை அடிக்கவில்லை. அந்த அளவிற்கு செல்வச் செழிப்போடு, மக்கள் மகிழ்வோடு வாழ்ந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அப்பொழுது ஒரு நாள் ஒரு பசு வந்து அந்த மணியை அடிக்கிறது. உடனே வந்து மக்கள் எல்லாம் அதை பார்க்கிறார்கள். உடனே மன்னன் வந்து அமைச்சரிடம் கேட்கிறார், என்ன மணி அடிக்கிறது என்று. உடனே அமைச்சர் வந்து மன்னனிடம் சொல்கிறார், மன்னா இது மாதிரி ஒரு பசு வந்து மணியை அடிக்கிறது என்று. ஏன் பசு வந்து மணியை அடிக்கிறது என்று கேட்கிறார். உடனே அமைச்சர் வந்து சொல்கிறார், இது மாதிரி தங்களுடைய மகன் அந்த பசுவுடைய கன்றை தேரேற்றி தெரியாமல் அறியாமல் அதன் மேல் தேர் ஏற்றியதனால் அந்த கன்று இறந்து விடுகிறது. ஆதலால் அந்த பசு துயருற்று இந்த மணியை அடிக்கிறது என்று சொல்கிறான். உடனே அந்த மன்னன் என்ன செய்கிறார் என்றால், எப்படி பசு தன்னுடைய கன்றை இழந்து வாடுகிறதோ அதை போல் நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனை அதே போல் தேரேற்றி அந்த மன்னன் கொன்று தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார். ஆகவே நம்முடைய சமுதாயம் இந்த நீதி நெறியிலிருந்து, அது விலங்குகளா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் அனைவருக்கும் நீதி பொது. அனைவருக்கும் நீதியானது சமமான முறையில் நாம் அளிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம் தான் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கும். இதையெல்லாம் சிறந்ததாக இந்த உலக அளவில் நம்ம படிக்கிறதே உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியுடைய தலையீடுகள் அது என்ன வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறது என்றுதான் பார்க்கிறோம். ஒரு சமுதாயம், நம்ம சமுதாயம் மட்டும் இந்த சமநீதியோடு இருந்தால் பத்தாது. இந்த உலகமே நம்மளுடைய உள்ளங்கை. அப்ப இந்த உலகம் முழுவதும் சமூக சமநீதி, சமூக நல்லிணக்கம் மற்றும் ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட நாம வாழணும். இன்னைக்கு வந்து நிறைய அறிவுசார் உலகமாக மாறிவிட்டது. முன்பு உள்ள காலங்களில் எல்லாம் போர் என்பது கருவிகள் மூலம், யானைப்படை, குதிரைப்படை, இந்த மாதிரி படைகள் மூலம் நடைபெற்றது. பிறகு பீரங்கி குண்டுகள், வெடிப்பொருட்கள், இந்த மாதிரியான போர்கள்லாம் நடந்தது. இன்று வந்து அறிவு புரட்சியால் அறிவு சார்ந்த போர்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது. ஆகவே இந்த மாதிரியான போர்கள்லாம் நடந்தால் நம்மளுடைய நாட்டில் உலக அளவில் நாம் ஒரு ஜனநாயகத்தோடு ஒற்றுமையோடு நாம் அமைதியான முறையில் வாழ்வது என்பது இயலாது. ஆகவே இந்த உலகமானது அமைதியான முறையில் வாழ வேண்டும் என்றால் அனைத்து தர மக்களிலும், அனைத்து தர நிலைகளிலும் இந்த நீடித்த கற்றல் என்றது நிலையான கற்றல் இருந்தால் இவை வந்து நம்ம வந்து சுமூகமான நிலையை, அதாவது தொடர்ந்து படித்து ஒரு பக்குவ நிலை சொன்னோம்ல, அகன்ற கற்றல் நிலையை அடையும் போது மனிதன் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும்போது அவன் பக்குவப்பட்ட நிலைக்கு வந்து விடுகிறான். அப்பொழுது அந்த பக்குவப்பட்ட நிலையை அடையும் போது அவனிடையே நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல முடிவுகள் இதெல்லாம் அவனால எடுக்க முடியும். யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யக்கூடாது, தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு பக்குவ நிலையை அடைய முடியும். அதற்கு இந்த வாழ்நாள் நீண்ட கற்றலானது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதெல்லாம் வளர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த கற்றல் வந்து முக்கியமான அம்சங்களை பெறுகிறது. சரி, மூன்றாவது சுய மேம்பாடு. ஒரு மனிதன், அதாவது எப்படி சமநீதி முக்கியமோ, சமூக நல்லிணக்கம் முக்கியமோ, சமூக நல்லிணக்கமும் மற்றும் ஆரோக்கியமான ஜனநாயகமும் முக்கியம். அதுதான் வந்து சொல்றாரு வள்ளுவர். வந்து என்ன சொல்றாருன்னா, சமூக நல்லிணக்கத்தை பத்தி சொல்லும்போது, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். அதே போல இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துவிடல். அதாவது ஒருவர் நமக்கு தீங்கு செய்தா கூட அவருக்கு நாம என்ன செய்யணும்னா நல்லதே செய்யணும். நாம அவங்க தீங்கு செஞ்சிருக்காங்க, நாம அதே தீங்கு செய்யாம அவருக்கு நல்லது செய்யும்போது அவரே நம்ம வந்து இது மாதிரி செய்துகிட்டோமே என்று அவருக்கே அந்த குற்ற உணர்வுனால ஒருத்தும். அதுதான் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரே, துன்பம் செய்தா கூட நீங்க அவர் நாணம், அவர் வந்து அதை வெட்கப்படும் அளவிற்கு அவருக்கு நீங்கள் நல்லதே செய்யுங்கள் என்று ஒரு சமூக நல்லிணக்கத்தை பத்தி மிக அழகாக வள்ளுவர் கூறுகிறார். ஆரோக்கியமான ஜனநாயகம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து சுய மேம்பாடு என்பது முக்கியம்.
சுய மேம்பாடு, சுய தேவை பூர்த்தியடைதல். அதா அதாவது எப்போ ஒரு மனிதன் கல்வி கற்கிறானோ, அப்பொழுது அவன் பொருளாதாரத்துல மேம்பாடு அடைகிறான். வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. சமூக சமநீதியை நிலைநாட்டுகிறான். சமுதாயத்தோடு ஒரு நல்லிணக்கத்தோட வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அவனை ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு அவனை உருவாக்கிறது. இதெல்லாம் நடைபெறும் பொழுது அதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் இயற்கையாகவே நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம் இதெல்லாம் வளர்ச்சியடைய ஆரம்பித்து விடுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியில பன்னாட்டு முயற்சிகள் 3 முக்கிய அம்சங்களை சொல்கிறது. 3 முக்கிய அம்சங்களை சொல்கிறது. அதாவது மனிதநேய நோக்கில் வாழ்நாள் நீண்ட கல்வி. 2வது செயல்படுகின்ற குடியுரிமை, அதாவது ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். 3வது நீண்டு நிலைத்து நிற்கும் வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் வாழ்நாள் நீண்ட கல்வியுடைய பங்கு. அதாவது இந்த மாறி வரக்கூடிய அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்நாள் நீண்ட கற்றல்ல என்ன அந்த பன்னாட்டு நம்ம பார்த்தோம்ல ஐக்கிய நாடுகள் சபை, அந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுதான் இந்த யுனெஸ்கோ என்ற அமைப்பு. அந்த அந்த யுனெஸ்கோ அமைப்பானது என்னென்ன முக்கிய அம்சங்கள், 3 முக்கிய அம்சங்களை கையில எடுக்குது. என்னென்ன எடுக்குதுன்னா, மனிதநேய நோக்கில் வாழ்நாள் நீண்ட கல்வி. அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஒரு மனித நேயத்தோட வாழ வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதனுடைய அமைப்புடைய நோக்கமே என்னன்னா, வறுமை, பசி இதெல்லாம் இருக்கக்கூடாது. பாலின சமத்துவம் வேணும். பாலின வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தான் அது சொல்கிறது. அதனாலதான் அந்த மனித நேயத்தை ரொம்ப இங்க வலியுறுத்தி சொல்கிறார்கள். 2வது செயல்படுகின்ற குடியுரிமை. 3வது நீண்டு நிலைத்து நிற்கும் வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் வாழ்நாள் நீண்ட கல்வியுடைய பங்கு. அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரு நிலையானதா இருக்கணும். ஏதோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ வளர்ந்து விட்டு அதற்கு அப்புறம் அது அப்படியே ஒரு நிலையான இடத்தில் நின்று விடக்கூடாது. அது அந்த செயலானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். மனித நேயம், மனித நேயத்துக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனித நேயத்தோடு வாழும்போது அந்த ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் உருவாகும். மனிதநேய நோக்கம் சொல்லும் போது நமக்கு சின்ன வயசுல நம்ம ஆசிரியர்கள் ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருது. அதாவது ஒரு நகரத்துல ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யறாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அதே போல அவருக்கு அருகிலேயே இன்னொரு குடி வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பையன், சின்ன சிறுவன். அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடையில் என்ன செய்கிறான், அங்க இருக்க பணத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயற்சி செய்கிறான். அப்பொழுது அந்த பெண் அதை பார்த்து விடுகிறாள். உடனே அந்த பையனை பிடித்து அடிக்கிறாள். உடனே அந்த சிறுமியோடைய தந்தை வருகிறார். தந்தை கேட்கிறார், சிறுமியிட்டு தன்னுடைய மகளிடம் கேட்கிறாள், எதற்காக அந்த சிறுவனை இவ்வாறு அடிக்கிறாய் என்று கேட்கிறார். உடனே அந்த சிறுமி சொல்கிறாள், இவன் நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் என்று சொல்கிறார். உடனே அவர் அந்த தந்தையானவர் அவனை அணைத்து, எதனால் நீ பணத்தை எடுத்தாய் என்று மிகவும் அரவணைப்போடு அன்போடு கேட்கிறார். உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், என்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தாயாருக்கு மருந்து வாங்க என்னிடம் பணம் இல்லை. ஆதலால் மருந்து வாங்குவதற்காக நான் பணத்தை எடுத்தேன் என்று சிறுவன் சொல்கிறான். உடனே அந்த தந்தை என்ன செய்கிறார் என்றால், நீ கவலைப்படாதே, உனக்கு மருந்து வாங்குவதற்கு நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று பணம் கொடுக்கிறார். இப்படியாக நாட்கள் செல்கிறது. சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சிறுவன் எங்கோ சென்று விடுகிறான். இவர்கள் இங்கே வசித்து வருகிறார்கள். அந்த பெண்ணும் பெரிய பெண்ணாக வளர்ந்து விடுகிறாள். ஒரு நாள் அந்த தந்தைக்கு மிகவும் உடல்நிலை குறைவாக மாறிவிடுகிறது. ரொம்ப உடல்நிலை முடியாமல் போகிறது. மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அப்பொழுது மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவருக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்தால்தான் இவர் பிழைப்பார் என்று சொல்கிறார். உடனே அந்த மகளானவள் நிறைய பணத்திற்கு எங்கே செல்வது, அவர்கள் சொல்லக்கூடிய பணம் தன்னால் கட்ட இயலாது என்று மிகவும் கவலையோடு இருக்கிறார். அப்பொழுது அடுத்த நாள் அறுவை சிகிச்சையும் நடைபெற்று விடுகிறது.
உடனே அந்த பெண் வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்கிறாள். யார் வந்து பணம் கட்டினார்கள் என்று கேட்கிறாள். அப்பொழுது அவர்கள் ஒரு காகிதத்தாளை அவளிடம் கொடுக்கிறாள். அப்பொழுது அந்த காகிதத்தாளில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த காகிதத்தாளில் அன்று செய்த உதவிற்கு இன்று நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. உடனே அந்த பெண் அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். அந்த மருத்துவரை பார்க்கிறாள். மருத்துவரை எங்கோ பார்த்த ஞாபகம் இருக்கிறது, ஆனால் அவளுக்கு நினைவு வரவில்லை. உடனே அந்த மருத்துவர் சொல்கிறார், சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தகப்பனார் எனக்கு உதவி செய்தார் என்ற மனிதநேய நோக்கில உதவி செய்தார். அதுவே திருப்பி வந்து அந்த மருத்துவர் வந்து அந்த இளம் சிறுவனாக இருந்தவன் அவர்களுக்கு திருப்பி அதை செலுத்துகிறான். ஆகவே ஒரு மனிதநேய நோக்கில் ஒருவரை அணுகும் போது அதுவே நமக்கு திருப்பி ஒரு மனிதநேயத்தோடு நமக்கு அந்த ஒரு சரியான காலகட்டத்தில் அது நமக்கு வந்து சென்றடைகிறது. ஆகவே இதை ரொம்ப இந்த வாழ்நாள் நீண்ட கற்றல் கல்வியானது இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல மனித நேயமோ அன்போ இதெல்லாம் வந்து இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் எல்லாம் வந்து நம்ம வந்து தொழில்நுட்பங்களோடையே பழகி பழகி நம்ம வந்து என்னன்னா மனிதர்களிடம் பழகுவதை நாம் விட்டுவிட்டோம். இன்று வந்து நிறைய வந்து பார்த்தீர்களா, முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் பெருகிக் கொண்டே செல்கின்றன. மனிதனை நேசிக்கக்கூடிய பழக்கம் மாறிவிட்டது. ஆகவே இந்த உலகமானது, இந்த உலகத்திற்கு என்ன தேவை, இந்த உலக மக்களிடையே இருக்கக்கூடியது, உலகத்திலே என்ன வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் மனித நேயம், நல்ல ஜனநாயகம் உள்ள நிலையை கொடுக்க வேண்டும். அதாவது சமூக நல்லிணக்கத்தை கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமான ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. இரண்டாவது, செயல்படுகின்ற குடியுரிமை, ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். அதாவது ஒரு சமுதாயத்தில் நல்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற தவறுகளை திருத்தக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அப்ப தவறுகளை திருத்தக்கூடியவனும் சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ள மனிதனை தான் செயல்படுகின்ற ஒரு நல்ல குடியுரிமை உள்ள மனிதனையாக நாம சொல்கிறோம். ஆகவே இவையெல்லாம் வந்து ஏதோ அன்றைய காலகட்டத்திற்கு மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதை அடைவதில், நிலைத்து இந்த இலக்குகளை அடைவதில் இந்த வாழ்நாள் கல்வியானது அதனுடைய பங்கு வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த நிலை வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுனெஸ்கோ நிறுவனமானது மனிதநேய தத்துவத்தினை தன் கல்வி நோக்கமாக அறிவிக்கிறது. என்ன சொல்கிறது, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடிதான் இந்த யுனெஸ்கோ நிறுவனமானது 2ஆம் உலகப் போர்ல வந்து எவ்வளோ பொருள் சேதம் எல்லாம் ஆயிருக்கும். நீங்க போர் என்றாலே மனித சேதமும் பொருள் சேதமும் நிறைய ஒவ்வொரு நாடிற்கும் இழப்புகள் இருக்கும். அதனால்தான் அசோக சக்கரவர்த்தியை பற்றி நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். அசோகர் வந்து போரை வெறுத்ததற்கு காரணம் வந்து நிறைய இழப்புகள். அதனால் அவருடைய மனமே மாறிவிடுகிறது. அதனால்தான் அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி யுனெஸ்கோ நிறுவனமானது இந்த மனிதநேய தத்துவத்திற்கு தன்னுடைய கல்வியில வந்து அதை நோக்கமாக அறிவிக்கிறது. இங்கே வந்து சிறு பிழைகள் இருக்கு, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அறிவிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக நாகரிகம், உலக சமுதாயம், உலக குடியுரிமை ஆகிய கொள்கைகள் மூலம் சமதர்ம மனிதநேயம் என்ற தத்துவத்தை யுனெஸ்கோ வலியுறுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி கழகம். யுனெஸ்கோங்கிறது ஐக்கிய நாடு கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு கழகம். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது வந்து என்னத்தை சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், உலக நாகரிகம். ஆரம்பத்துல நம்ம இன்னைக்கு திருப்பி நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகமே நம்மளுடைய உள்ளங்கையில். அதனாலதான் இப்ப வந்து எல்லாமே வந்து வேர்ல்டு வைடா ஆயிடுச்சு. அப்ப உலகம் நாகரிகம் அடைய வேண்டும், உலகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், உலகம் சமுதாயம், உலக குடியுரிமை, இதையெல்லாம் இவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். அதாவது சோசியல் ஹியூமனிசம் யுனெஸ்கோ வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. அடுத்தது நம்ம வந்து என்ன
பார்க்க வேண்டும் என்றால், அதாவது உம் இந்த யுனெஸ்கோவுடைய கல்வி நிறுவனமானது ஏப்ரல் 1998, அதாவது 1998ல வந்து மும்பைல ஒரு மாநாடு நடத்துறாங்க. இதுல வந்து என்னன்னா, ஒரு குடிமகன் நல்ல செயல்படக்கூடிய குடிமகனாக உருவாக்க வேண்டும். அதுதான் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப்னு ஏற்கனவே சென்ற இதுல வந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த மாநாடு வந்து முத எங்க இது ஆரம்பிக்கிறாங்கன்னா, 1998ல் மும்பை பல்கலைக்கழகத்துல ஒரு நடைபெறக்கூடிய மாநாடு. அங்க அவங்க என்ன வந்து வலியுறுத்தி சொல்கிறார்கள், இது எதுக்கு உதவுகிறது என்று பார்த்தால், இந்த நீண்ட நாள் கல்வி, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கல்வியை வந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் செயல்படும் குடிமகனாக இருக்கிறான். ஒவ்வொரு குடிமகனும் தன் நாட்டோடைய சமூக பொருளாதாரம், அரசியல் செயல்பாடுகளில் எவ்வளவு தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்கிறான் என்பதே துடிப்பாக செயல்படும் குடிமகனுடைய அடையாளமாகும். அதாவது துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாரு அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், நிறைய இன்றைக்கு வந்து பொறுப்பில்லாத மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். உதாரணமாக பாத்தீங்கன்னா, நாம வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவையே நம்முடைய வேலைகளையும் சமுதாயத்திற்கான ஒரு பொறுப்பையும் நாம ஒழுங்காக செய்தாலே இந்த சமூகம் வந்து நல்ல நிலையை, அடுத்த கட்ட நிலையை அடையும். உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், இன்று நிறைய பயணங்கள்ல பார்த்தீர்கள் என்றால், இந்த சாலை ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனங்கள்ல போகிறவர்கள் எல்லாம் இந்த தொலைபேசியை பேசிக்கொண்டே ஓட்டி செல்வார்கள். அப்படி பேசிக்கொண்டே ஓட்டி செல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் துன்பப்படுவது மட்டும் அல்லாமல், அவர்கள் பிற வாகனங்கள் மீது மோதும் பொழுது மற்றவர்களும் துன்பப்படுகிறார்கள். அப்ப அங்க வந்து ஒரு துடிப்பான, ஒரு ஆரோக்கியமான, சரியான குடிமகனாக இல்லாமல் போகிறார்கள். ஆகவேதான் இந்த யுனெஸ்கோ நிறுவனமானது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல சரியான துடிப்புள்ள செயல்படக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், குடிமகனை உருவாக்க வேண்டும். இதுக்கு பெரிய பங்கு எது வகிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியானது வகிக்கிறது. இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியானது 2015ஆம் ஆண்டு, ஏற்கனவே நான் முதல் ஆரம்ப நிலையிலே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது 2015ஆம் ஆண்டுல இந்த ஐக்கிய நாடுகள் சபையில வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் 193 உறுப்பினர்கள். ஆனால் தற்போது 195 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 8 அசோசியேட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவங்களுடைய இலக்கு என்னன்னா, இது வாழ்நாள் நீண்ட கல்வியே தான் இந்த உலக மக்களுடைய சமாதானம், சமூக நீதி, இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் கருவிகள் ஒரு ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும்ல. இன்னைக்கு உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கு. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறது இல்லாம ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு. நீங்க இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐம்புலன்கள்னு சொல்லுவோம்ல, அதாவது ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள் எல்லாமே மாசு அடையக்கூடிய நிலையில இருக்கு. ஐம்பூதங்கள் என்னன்னா சொல்லுவோம்னு பார்த்தீர்கள் என்றால், நிலம், நீர், காற்று, ஆகாயம். இதை வந்து ஐம்பெரும் பூதங்களாக நாம சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் காற்று தேவை, நீர் தேவை, எல்லாமே தேவையாக இருக்கிறது, நிலம் தேவை இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இன்று வந்து சீர்கெட்டு போய்விட்டது. எல்லாமே அது அசுத்தமாக்கப்பட்டு விட்டது. நீர் எடுத்துக்கொண்டால் நீரும் ஒரு நல்ல ஆரோக்கியம் மிக்க நீரை நாம வந்து அருந்த முடியவில்லை. காற்று, நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்க முடியவில்லை. ஏனால் அந்த அளவிற்கு வாகனங்கள் பெருகிவிட்டது. காற்று வந்து தொழிற்சாலைகள் பெருகிவிட்டது. ஆகவே காற்று வந்து மாசு அடைந்து விட்டது. நிலத்தை எடுத்துக்கொண்டாலும் நிலமும் மாசு அடைந்து விட்டது. இப்படி நம்ம ஐம்பெரும் பூதங்கள் எல்லாமே மாசடைந்து விட்டதால் அதனால உருவாகக்கூடிய அந்த பொருட்களை நாம் உண்ணும்போது நாம் வந்து நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது. நிலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீர்களா, அந்த நிலத்தில் விளையக்கூடியதை சாப்பிடும் போது அதனுடைய சுவைகள்லாம் வந்து மிகுந்த சுவையாக இருக்கும். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம்ல,
அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் என்னென்ன? உணவு, உடை, இருப்பிடம். உணவு எடுத்துக்கொண்டால் உணவு அத்தனையும் மாசுபட்டு விட்டதாக மாறிவிட்டது. எல்லாமே உணவு. நம்ம இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பசும் பாலில் கூட விஷம் கலந்து இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே தீவனமாக நாம போடுகிறோம். இப்போ தீவனம் வாங்கி நம்ம செயற்கையாக அதற்கு கொடுக்கிறோம். அதற்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் செயற்கையாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் அந்த விவசாயம் என்பதே ஒரு சுழற்சி முறையாக இருந்தது. அதாவது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு 2 மாடுகள் இருக்கும், கோழி இருக்கும், ஆடுகள் இருக்கும். அதனுடைய கழிவுகளை வயலிலே போடுவார்கள். அவை அந்த நிலம் நல்ல ஒரு வலிமையான நிலமாக இருக்கும். அதில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடும்போது நாம ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ள மனிதனாக இருப்போம். இன்று பாத்தீங்கன்னா எல்லாமே சீர்கெட்டு விட்டது. இந்த ஒரு பதட்டமான நிலையிலே இருக்கும். சுற்றுச்சூழல் சீர்கேடாகிவிட்டது. பசி, வேலையில்லா திண்டாட்டம், பாலின வேறுபாடு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நாடுகள்ல பெண்களுக்கான அந்த படிக்கக்கூடிய அங்கீகாரம் கூட கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேலையில்லாத திண்டாட்டம், பாலின வேறுபாடு, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இந்த சிக்கலுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியின் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய சமமான கல்வியை கொடுப்பதன் மூலம் நாம ஒற்றுமையை வளர்க்க முடியும். இந்த ஒற்றுமையை வளர்ப்பது காலத்துடைய கட்டாயமாக இருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நம்ம ஏற்கனவே படித்தது போல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்ல இருந்து எல்லாமே அங்க வந்துருவாங்க. இது காலத்துடைய கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நம்ம இந்த உலகளாவிய நிலையில பசி, அனைவருக்கும் கல்வி, வறுமை இதெல்லாம் போக்கி நல்ல சமுதாயத்தை நாம கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அலகு 7ல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி நாம் பார்த்தீர்கள் என்றால், கல்வியுடைய பல்வேறு முகங்களையும் பல்வேறு அம்சங்களையும் நாம பார்க்கலாம். என்னன்னா 8வது அலகுல என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய பன்முகத்தன்மை, அதனுடைய பன்முக அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அதனுடைய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். அப்ப ஒரு வாழ்க்கை பயணத்தில், அதாவது வாழ்க்கை என்ற பயணத்தில் அனைத்து நிலைகளிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம் சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய, இங்க சின்ன தவறு இருக்கு, பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதமே வாழ்நாள் நீண்ட கல்வியாகும். அதாவது வாழ்க்கை என்ற பயணத்தில் அனைத்து நிலைகளும், எல்லா நிலைகளும், நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு பயணம் தான். எப்படி ரயில் பயணம் செய்கிறோமோ அது போல நம்மளுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இருக்கக்கூடிய இந்த பயணம். இந்த பயணத்துல எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் எது என்று பார்த்தீர்கள் என்றால், அது வாழ்நாள் நீண்ட கற்றல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு அத்தியாவசியமான அனுபவங்கள், அதை அடைவதற்கு என்ன அத்தியாவசியமான அனுபவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத அத்தியாவசியமான அனுபவம் என்று எதை சொல்கிறார்கள் என்றால், ஒரு 5 உட்கூறுகளை சொல்கிறார்கள். என்னென்ன உட்கூறுகள் என்று பார்த்தீர்கள் என்றால், அறிவு வளர்ச்சி, பண்பாட்டு நடத்தை வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சி. இது அனைத்தும் பாத்தீங்கன்னா பல்வேறு சூழல்களை நாம பெற்று இருக்கிறோம். அதாவது அறிவு வளர்ச்சி, பண்பாட்டு நடத்தை வளர்ச்சி, சமுதாய சேவை, உடல் வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சி. அதனாலதான் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற கவிஞன் பாடுகிறான். என்ன பாடுகிறான் என்றால், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். வெறும் அறிவு மட்டும் வளர்ந்தா அதனால எந்த பயனும் இல்லை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. அப்ப ஒரு அறிவு வளர்ச்சி என்பது நிறைய தகவல்களை சேகரிப்பது. அதாவது நம்ம எதேச்சையான கற்றல், தற்செயலான கற்றல் என்பதை பார்த்தோம். எதேச்சையான கற்றல், தற்செயலான கற்றல் என்பது ஆரம்ப காலத்தில் நீங்கள் மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதாவது காட்டில் வாழக்கூடிய ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். ஆரம்ப காலகட்டத்தில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் விலங்குகளை வேட்டையாடி இறைச்சியை உண்டு வாழ்ந்தான்.
அப்படிப்பட்ட மனிதனுடைய அறிவு ஒரே நாளில் வளர்ந்து இருக்காது. அவன் தற்செயலாகவும் எதேச்சையாகவும் அந்த கற்றல் நிகழ்வானது நடந்ததனால் அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு நாம தொழில்நுட்ப வளர்ச்சி அளவுக்கு புரட்சியை நாம எட்டி பிடித்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்தில் அவன் உணவுகளை உண்டிருப்பான். அதாவது மொழி கிடையாது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி உணவுகள் கிடையாது. அப்ப அவன் படிப்படியான நிலையை அடைகிறான். அதாவது அவன் உண்டு தூக்கி எறிந்த விதைகள் தான் முளைத்து இருக்கும். அதிலிருந்து அவன் விவசாயத்தை கற்றிருப்பான். அவன் உற்று நோக்குகிறான், ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்குகிறான் இல்லைங்களா? அப்ப அவன் சாப்பிட்டு தூக்கி எறியக்கூடிய விதைகள் மரமா முளைச்சிருக்கும். அத ஒவ்வொரு நாளும் அவன் உற்று நோக்கி இருக்கும்போது விவசாய தொழில்கள் வளர்ந்திருக்கலாம். அதே போல் மொழி என்பது இந்த கலாச்சாரம், பண்பாடு, இதற்கு மொழி, சமுதாயம், இனம் இதெல்லாம் முக்கியமாக கருதப்படுகிறது. மொழி ஆரம்ப காலத்தில் மனிதன் வேட்டையாடி விலங்குகளை கலைத்திருக்கும் பொழுது தன்னுடைய அன்றாட நிகழ்வுகளை பரிமாறி கொண்டிருப்பான். அப்படி பரிமாறி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சைகைகள் மூலமாக பரிமாறி இருப்பான். அதுவே பின்னாளில் மொழியாக வளர்ச்சி அடைய காரணமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செயல்களும் அவன் நிறைய தகவல்களை அறிந்து அதன் மூலமாக தன்னுடைய அறிவை விசாலப்படுத்துகிறான், அகன்று கொள்கிறான். அதாவது ஒரு நுண்ணறிவு, அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல மைக்ரோ லெவல்ல படிக்கிறத மேக்ரோ லெவல்ல, அதாவது எந்த ஒரு கற்றலும் குறுகலான கற்றலா இருக்கக்கூடாது, அது விரிந்த கற்றலா இருக்கணும், பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கணும். அப்ப அறிவு வளர்ச்சி அடையும் போது அதுவாகவே இயற்கையாகவே அவனுடைய பண்பாட்டுல நடத்தை நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் பாருங்களேன், நீங்க அவர்கள் பேசுவதிலிருந்து அவருடைய நடத்தை மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பத்தக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய பண்பாடு ரொம்ப பண்பாடு மிக்க மனிதர்களாக இருப்பார்கள். ஆகவே அப்படி பண்பாடு நிலையை அடையும் போது அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது சேவை செய்யக்கூடிய நிலையில நாம வரணும் அப்படின்னு நினைப்பார்கள். அப்ப சமுதாய சேவையும் அவர்கள் செய்வார்கள். அதற்கு அப்புறம் உடல் வளர்ச்சி, இப்படி படிப்படியாக வளரும்போது தொழில் ரீதியான வளர்ச்சி நிலையை அடைய முடியும். ஆகவேதான் இதனுடைய முக்கிய அம்சங்களாக என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, வறுமையை போக்கணும், இதெல்லாம் சொல்லப்படுகிறது, பல்வேறு நிலைகள்ல சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கற்றல் நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப குழந்தை பருவத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் பெற்றோர்கள் மிதிவண்டி வாங்கி கொடுக்கிறார்கள். அந்த மிதிவண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா என்னை போன்ற வயது உடையவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிய குழந்தையாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒண்ணு கத்துக்குவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 வயசு 3 வயசுலயே மிதிவண்டி எல்லாம் ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள். நாமெல்லாம் 3 சக்கரம் வைத்த வண்டியை தான் ஓட்டிருக்கோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 3-4 வயதுகளிலேயே 2 சக்கரம் உள்ள மிதிவண்டிகளையே ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகள். பிறகு அதே நிலையில் இருக்க மாட்டார்கள், அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள். அதாவது வயதான நிலையில திறன்பேசினா ஸ்மார்ட் போன் சொல்லுவோம்ல, அந்த ஸ்மார்ட் போனை யாரும் சொல்லிக் கொடுக்கல, இயற்கையாகவே அதுக்காக தனியா படித்தார்களா? இல்ல, காலப்போக்குல போற போக்குல எல்லாமே கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா பணியிடத்தில் எல்லாமே நிறைய விஷயங்களை தானாகவே அந்த தற்செயலாகவே கற்றல் நடைபெறுகிறது. திறன்பேசியினை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்கிறார்கள். பிறகு பெண்களை எடுத்துக்கொண்டால் புதிய புதிய வகை உணவுகளை எப்படி சமைப்பது என்று கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த கற்றலானது இயற்கையான ஆர்வம், முயற்சி, உந்துதல் முதலென நம்மை புதிய கற்றல் அனுபவங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்கின்றன. நம்ம இப்ப நிறைய அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய திறன்பேசி ஸ்மார்ட் போன் எல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம். அதெல்லாம் காலப்போக்குல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வானது தானே இயற்கையா அததான் இந்த இந்த அந்த அம்சத்தில் முக்கிய அம்சமாக இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியில ஆசிரியர் சொல்கிறார். இயற்கையான ஆர்வம் அதுவாவே அது நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆகவே
இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு எதெல்லாம் வந்து உதவியா இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணற்ற வலைத்தளங்கள். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வலைத்தளங்கள்ல வந்து நெறைய செய்திகள் வருது, நெறைய வீடியோக்கள் வருது. அது மூலமாவே நம்ம நெறைய கத்துக்கிறோம். வலைப்பதிவுகள், பள்ளு ஊடகங்கள், Google நூல்கள் முதலியன மெய்நிகர் கற்றல். அதாவது வெர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மென்ட். அதாவது நம்மள சுத்தி நெறைய பல்லூடகங்கள் இதெல்லாம் நம்ம வந்து விரும்பியோ விரும்பாமலோ அதுவாவே வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயத்திற்கு வந்துவிட்டோம். நீங்க இப்ப உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க வந்து சிறு வயதா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சு வாழ்ந்திருப்போம். இப்ப ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல காற்று அடிக்கக்கூடிய காலங்கள். அப்ப நாம சிறுமியா இருக்கும்போது, சிறுவர்களா இருக்கும்போது, நம்ம தெருவோரங்கள்ல நடக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கவே தேவையில்லை. நம்மை காற்றே அப்படியே அடித்துக்கொண்டு நாம சென்று சேரக்கூடிய இடத்திற்கு நம்மை அழைத்துக் கொண்டு சென்றுவிடும். அதுபோல இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியில வந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த புதிய வகை இந்த கற்றல்லாம் சொல்றோம்ல, குழந்தை பருவத்துல ஒரு நிலையில கற்றுக்கிறோம், வயதான நிலையில ஒண்ணு கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கற்றல் நிகழ்வானது நடக்கிறது வந்து இயற்கையாவே நடக்குது. இயற்கையாவே நம்மள இந்த சூழ்நிலைக்கு நம்மள அழைத்து சென்று விடுகிறது. அதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கு? அது என்னென்ன ஃபேக்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த காரணங்கள், காரண காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற வலைத்தளங்கள், பல வலைப்பதிவுகள், பல்லூடகங்கள், Google நூலகங்கள். இதன் மூலமெல்லாம் நெறைய நம்ம கத்துக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து குழந்தைகள வந்து நாம டிஜிட்டல் சைல்டு இன்னைக்கு என்னை போன்ற வயது உடையவர்கள்லாம் ஆ அந்த கைபேசியே பேச தெரியாமல்லாம் இருந்திருக்கோம். அதற்கப்புறம் நாம பழகிக்கொண்டோம். ஆனால் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே ரொம்ப எளிதாக அந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த திறன்பேசி எல்லாம் ரொம்ப எளிதாக கையாளுகிறார்கள். ஆகவே வந்து நாம இத வந்து நடைமுறை சமூகம் என்று சொல்வார்கள். அதாவது கம்யூனிட்டீஸ் ஆஃப் பிராக்டிஸ் அதுவாவே நடைபெறுது. இதுக்கு வந்து உதாரணம் என்ன சொல்லலாம்னா, கம்யூனிட்டீஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். நடைமுறை சமூகங்கள். நடைமுறை அந்த சூழ்நிலைகள் அவர்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து கற்றுக்கொள்ள வைக்கிறது. இததான் வந்து போதா, அதாவது BOTHA போதா அப்படிங்கிற கல்வியாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2008ல வந்து என்ன சொல்றாருன்னா, நிறைய ஒரு லிஸ்ட வந்து அவரு பட்டியலிடுகிறார். இதுக்கு வந்து என்னென்ன இந்த நடைமுறை சமூகங்களுடைய முக்கிய அம்சம் என்னென்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வியாளர் போதாங்கிற கல்வியாளர் வந்து எப்ப சொல்றாருன்னா 2008லயே அவர் சொல்றாரு. என்னென்ன பட்டியலிடுகிறார்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிலையில வந்து பட்டியலிடுகிறார். முதலாவதாக கற்றல் என்பது ஒரு சமுதாய நிகழ்வு. அதாவது கற்றல் வேற, சமுதாயம் வேற கிடையாது. அதாவது கற்றல் வேற, சமுதாயம் வேற கிடையாது. நம்ம சொல்றோம்ல, அதாவது நடைமுறை சமூகம்னு சொல்றோம்ல, கம்யூனிட்டிஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஒரு நாணயத்துக்கு வந்து 2 பக்கம் இருக்கு. அது மாதிரி இந்த கற்றலும் சமுதாயமும் பிரிக்க முடியாதது. கற்றலும் சமுதாயமும் பிரிக்க முடியாதது. அதாவது கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் என்று சொல்கிறோம். அப்ப கற்றல் என்பது ஒரு சமுதாயத்தில் இயற்கையாகவே நிகழக்கூடிய செயல்கள். அறிவு என்பது சமூகத்தின் மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுடன் ஒன்றிணைக்கக்கூடியது. கற்றலும் சமுதாயமும் பிரிக்க முடியாது. எப்படி கல்வியும் தத்துவியலும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் என்று சொல்கிறோமோ, அது போல இந்த கற்றலும் சமுதாயமும் வந்து பிரிக்க முடியாதது. ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் போல உள்ளவை. நம்முடைய 4வதாக நாம் செயல்களின் மூலம் கற்கிறோம். அதாவது அறிவு மூலமாக கற்கிறோம். நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமும் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆகவே அறிவையும் செயலையும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். 5வதாக கற்றல் மூலம் வலிமை உள்ளவர்களாக ஆகின்றோம். அதாவது எம்பவர்ட் மேன். கற்றல் மூலம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் வலிமை உடையவனாக மாறுகிறான். இப்ப பணியிடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மையும் அறியாம முறை சார்ந்த முறையிலேயோ, முறை சாராத முறைகளையோ நாம வந்து அறிவையும் பெறுகிறோம், திறனையும் பெறுகிறோம். உதாரணமாக பாத்தீங்கன்னா, பணியிடங்கள்ல வந்து நாம வந்து எல்லோருமே வந்து கணிப்பொறியை படித்தவர்கள் அல்ல. வேறு சில இளநிலை படிப்புகளையும் படித்து நம்ம பணியிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் கணிப்பொறியை நாம் வந்து தற்செயலாகவும் எதேச்சையாகவும் கற்றுக்கொள்கிறோம்.
அனைவருக்குமே வந்து கட்டு, காப்பி, பேஸ்ட் இதெல்லாமே தெரியும். அப்போ வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பிளேஸ் லேர்னிங் நம்மளே அறியாம இயற்கையாகவே அந்த கற்றலானது நடைபெறுகிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நவீன பணியிட கற்றல் மூலம் பணியாளர்கள் விரும்பும் அறிவு மற்றும் திறன்களுக்கு நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் அறிவு மற்றும் திறன்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கின்றது. இப்ப நீங்க வந்து கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அதாவது நவீன பணியிட கற்றல் மூலம் அப்படின்னா, அதாவது மாடர்ன் ஒர்க் பிளேஸ் லேர்னிங். இந்த மாடர்ன் ஒர்க் பிளேஸ் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடிய இது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தே நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளுக்கு வந்துவிட்டார்கள். தனிப்பட்ட அடையாளம் இவ்வாறெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட அடையாளம் இருக்கிறது. எப்படி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்கிறோமோ, ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் போது அந்த சமுதாயமும் மேம்பட்ட சமுதாயமாக அமைகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கை போக்கில் அவனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அவன தனிப்பட்ட அடையாளமாக அமைகிறது. உதாரணமாக ஒரு மனிதன் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு, மத மாற்றம் அடையும் போது, அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியை கற்று அவனுடைய தனிப்பட்ட அடையாளத்தை நிலைநாட்டும் போது அவன் இந்த சமுதாயம் அடையாளமாகவும் மாறுகிறான். அதாவது அரசியல் நிலைப்பாடு, மத மாற்றம், நடை, உடை, பாவனை போன்ற அனைத்திலும் மாறுதலுக்கு உள்ளாகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சமூக அடையாளம் வந்து உண்டு. அது அவனுடைய சமூக அந்தஸ்து, கலாச்சாரம், இனம், சமூக பொருளாதாரம், நிலை, மதம், பாலினம் போன்ற முக்கிய காரணங்கள்லாம் அவனை வந்து மாத்துது. இதுக்கு உதாரணமா நம்ம சொன்னா, அதாவது மேன் இஸ் எ சோசியல் அனிமல்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த ஒரு அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்ப வந்து சமூக அடையாளமாக மாறுகிறான். உதாரணமாக நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். அவரு சிறுவனாக ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்து சிறுவனாக ஒரு செய்தித்தாள் போடக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து அவர் வந்து இன்றைய ஒரு 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 குடியரசுத் தலைவராக உயர்ந்த அளவுக்கு அந்தஸ்தை பெறுகிறார். அப்ப அவர் மட்டுமல்லாமல் அவரை சார்ந்த சமூகம், கலாச்சாரம், இனம், பொருளாதாரம், மதம், பாலினம் எல்லா நிலைகளிலேயும் அவர் வந்து ஒரு மாற்றத்தை பெறுகிறார். இப்ப இந்த நிறைய இதுல வந்து இப்ப சமுதாய அடையாளத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் என்று பார்த்தீர்கள் என்றால், கிராம நகரம் இந்த குடியேற்றங்கள், அதாவது கிராமத்துல இருந்து நகரத்திற்கு போகும்போது குடியேற்றம் அடையும் போது அங்க வந்து நம்ம கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துக்கு வரும்போது மக்கள் வந்து என்னன்னா ஏளனமா பார்ப்பார்கள். அப்ப அங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதே மாதிரி ஆண் பெண் பாலின வேறுபாடு. இப்ப தாலிபான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படிப்பதற்கே அங்கு மறுக்கப்படுகிறது. நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்பதால் நம்முடைய நாட்டுல வந்து இன்றைக்கு வந்து ஆரம்ப காலத்துல நம்மளுடைய நாட்டிலேயும் பெண்கள் படிப்பதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அதையெல்லாம் இன்று நாம் தாண்டி வரக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவே அந்த ஆண் பெண் பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது என்று அதற்கு அது வளர்ச்சி அடைவதற்கு இந்த கற்றலானது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா சீனா, கொரியா, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற நாடுகள்ல இந்த கல்விக் கொள்கை ரொம்ப, அதாவது வாழ்நாள் நீண்ட கல்விக்கு முக்கியத்துவம் தரனாலதான் அந்த கல்வியானது ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய அடையாளத்திற்கு ஒரு 4 தூண்களை சொல்றாங்க. அறிந்து கொள்வதற்காக, செயல்களை செய்வதற்காக, மனிதனாக இருப்பதற்காக, ஒற்றுமையாக வாழ்வதற்காக நம்ம வந்து சொல்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நாம அதாவது முயல் ஆமை கதை உங்களுக்கு தெரியும். இந்த கதை மூலமா ஒரு சின்ன செய்தி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நானு. அதாவது முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு போட்டி நடக்குது. அதாவது யார் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. முதல் தடவை ஆமைக்கு நாம வேகமாக ஓடக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணம், தன்னம்பிக்கை இருந்தது. அதனால இந்த ஆமை வேகமா ஓடாது. அதனால அந்த முயல் பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குது, ஆமை மெதுவா வருது. அதனால அது கொஞ்சம் சோம்பேறியா படுத்து தூங்கிறது. அதனால ஆமை வென்று விடுகிறது. உடனே அது முயலுக்கு அது வெட்கமாக போகிறது. திருப்பி நாம 2 பேரும் திருப்பி ஒரு போட்டி வைப்போம், அந்த போட்டியில நாம கலந்து கொள்வோம்னு சொல்லி
திருப்பி போட்டி வைக்கிறார்கள். அதுல வந்து முயல் வெற்றி பெறுகிறது. இருவரும் செல்லும்போது குரங்கு எதிரே படுகிறது. அந்த குரங்கிடம் வந்து தன்னுடைய இத சொல்லுகிறது. உடனே குரங்கு வந்து ஒரு சரி நான் வந்து போட்டி வச்சு உங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறேன் என்று சொல்லுது. குரங்கு என்ன செய்யும்னா, அடுத்த நாள் 2 பேரும் அந்த மைதானத்துக்கு போறாங்க. ஆமையும் இருக்கு, முயலும் இருக்கு. 2 பேரும் அங்க பார்த்தோனே ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். என்ன என்றால், நிலப்பரப்பு கொஞ்சம் இருக்கு, நீர்ப்பரப்பு இருக்கு. ஆமை நிலத்தில் ஓடக்கூடியது. முயல் வந்து ஆ ச சாரி ஆமை வந்து நீர்ப்பரப்புல ஓடக்கூடியது. முயல் வந்து நிலப்பரப்புல ஓடக்கூடியது. அப்ப என்ன அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு நிலைக்கு வருகிறார்கள் என்றால், நிலப்பரப்பில் வேகமாக ஓடக்கூடிய முயல் மேலே ஆமை ஏறிக்கொள்கிறது. நீர்ப்பரப்புல ஆமை மேல முயல் ஏறிக்கொள்கிறது. இருவருக்கும் ஒரு நல்ல புரிதலை கொண்டு வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே அவர்கள் எதிர்பாராத நிலைகள் அங்க இருக்கிறது. அப்ப நாம வந்து எந்த ஒரு செயலையும் முயலாமை இருக்கக்கூடாது. முயற்சி செய்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் அ மீ அடுத்த தொகுதியை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.